இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். ஆறுகளை நாங்கள் கடக்கும் போதும், மலைகளை தாண்டி நடக்கும் போதும், ஆறுகளை நாங்கள் கடக்கும் போதும், மலைகளை தாண்டி நடக்கும் போதும், இன்னட்டும் எங்களை இவை போல் காத்தது சுவிசேஷம் சொல்வதற்கு. இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்துவனுடைய பிறப்பு ஒரு பெரிய மகிழ்ச்சி. இயேசு பிறந்தார் என்ற நற்செய்தி இந்த உலகத்திற்கு அறிவிக்கப்பட வேண்டிய ஒன்று. உண்மையாக நான் இந்த நாட்களில் ரொம்ப யதார்த்தமாக ப்ராக்டிக்கலாக நான் சில காரியங்களை போய் மக்களிடத்தில் பார்த்த பொழுது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இயேசுனுடைய பிறப்பை வெறும் ஏதோ ஒரு கிறிஸ்துவின் பிள்ளைகள் அல்லது கிறிஸ்தவர்கள் அல்லது இயேசுவை தெரிந்தவர்கள் அப்படி இல்லை, எல்லாரும் கிறிஸ்மஸை கொண்டாடுகிறார்கள். வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், பிஸ்னஸ் பீப்புள், அவர்களுக்கு தேவையான அல்லது அவர்களுடைய அணுகுமுறை வித்தியாசமாக இருக்கிறது. அரசியல் தலைவர்கள் அவர்களுடைய தேவையை அனுசரித்து அல்லது அவர்களும் இயேசுவின் பிறப்பை ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல பறைசாற்றுகிறார்கள். அப்படி பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் இயேசுவினுடைய பிறப்பு ஒரு பெரிய சரித்திரமாக இருந்தது. சத்திரத்திலே பிறந்தார், அந்த சத்திரத்தில் இடம் இல்லைன்னு சொல்லி அவர் மாட்டு தொழுவத்திலே பிறந்தார். அந்த சத்திரத்திலே இடம் இல்லாததினாலே சரித்திரம் ரெண்டாய் பிரிக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளோ பெரிய ஒரு உன்னதமான ஒரு சத்தியம்! அப்படிப்பட்ட இயேசுவனுடைய பிறப்பு வசனம் அறிவிக்க முடியாத இருளில் கிடக்கக்கூடிய ஜனங்களுக்கு பெரிய ஒரு வெளிச்சத்தை கொண்டு வந்திருக்கிறது. எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, உங்களை வீட்டை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு இயேசுவனுடைய பிறப்பை நீங்கள் வாழ்ந்து காட்டுவதன் மூலம் அல்லது இயேசுவை அறிவிப்பதன் மூலம், இயேசுவனுடைய அன்பை வெளிப்படுத்துவதன் மூலம் நாம் அவருடைய பிறப்புக்கு மகத்துவத்தை சேர்க்கலாம். அவருடைய பிறப்பின் மகத்துவத்தை அறிவிப்பதன் மூலம் அவருக்கு நாம் பெருமை சேர்க்கலாம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நான் இந்த நாட்களிலே இயேசுவனுடைய பிறப்பு நாட்களிலே அவர் பிறந்துட்டார், அதுக்கப்புறம் நடந்த சில காரியங்களை நான் பார்க்கும் பொழுது இதில் லூக்கா 1வது அதிகாரம் அதில் உள்ள 31வது வசனம், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய் என்று சொல்லி தேவதூதன் மரியாளை நோக்கி சொல்லுகிறான். பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இன்றைக்கும் இந்த பண்டிகை நாட்களில், இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளில் பயப்பட வேண்டாம். நீங்கள் கர்ப்பம் தரிப்பீர்கள், நீங்கள் வாழ்வில் அடுத்த நிலைக்கு செல்லுவீர்கள். நீங்கள் இந்த பண்டிகை நாளில் அற்புத அடையாளத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது, அங்கே மரியாள் காத்திருந்த ஒரு சூழ்நிலைமை, சந்தேகப்படப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைமை. ஆனால் அதன் மத்தியில் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான ஒன்று, கிருபை பெற்றவர்கள் வாழ்வில ஒரு விடுதலை உண்டாகும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. கிருபை பெற்றவர்களுடைய வாழ்விலே வெளிச்சம் உண்டாகும். கிருபை பெற்றவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய அனாதி தீர்மானத்தை உணர்ந்து கொள்ள முடியும். இந்த வருடத்தில், இந்த 2024ஆம் ஆண்டில் இதுவரைக்கும் என் வாழ்விலே நன்மைகள் இல்லை, இதுவரைக்கும் எனக்கு வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லை, இதுவரைக்கும் எனக்கு கொடுக்கப்பட்ட எந்த காரியமும் நடக்கவில்லை, நான் எங்கே வேலை தேடி போனாலும் அங்கே நான் ரிஜெக்ட் பண்ணப்படுகிறேன், நான் எங்கே தேடி போனாலும் யாரிடத்தில் போனாலும் அவர்கள் என்னை ஒரு சுமையாக பார்க்கிறார்கள், நான் அங்கே இருக்கிற இடங்களில், நான் வாழுகிற வீட்டில் என் கணவனுக்கு நான் ஒரு சுமை, நான் இருக்கிற வீட்டுக்குள்ள என் மனைவி எனக்கு ஒரு சுமை, என் பிள்ளைகள் என்னை ஒரு சுமையாக பார்க்கிறார்கள், என்னை தள்ளிவிட யோசிக்கிறார்கள், என்னை ஒதுக்கி வைக்க யோசிக்கிறார்கள் என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கக்கூடிய எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு தேவஜனமே, நீங்கள் தேவனிடத்தில் கிருபை பெற்றவர்கள் என்பதை இந்த நாளிலே நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இங்கே சுகமான ஒரு சுமை, இந்த சுமை ஒரு சுகம்.
ஆனால் இந்த சுமையை சுமப்பதற்கு முன்பு, அந்த சுகத்தை அனுபவிப்பதற்கு முன்பு நிறைய பாடுகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் நீங்கள் லூக்கா 1வது அதிகாரத்தில் உள்ள 27 முதல் 38 வரை உள்ள வசனங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது இதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 31ல், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயா. இந்த வசனத்தை நீங்கள் தொடர்ந்து படிக்கும் பொழுது 36வது வசனம், உனக்கு இனத்தாளாக இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பந்தரித்திருக்கிறாள், மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். 37வது வசனம் சொல்லுகிறது, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வருஷம் எனக்கு ஆண்டவர் கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தருவேன் என்று சொன்னார். 12வது மாதத்தில் கடைசி நாளுக்கிட்ட வந்துட்டோம்ப்பா, இன்னும் எனக்கு அற்புதம் நடக்கல. இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன், இத்தனை நாட்கள் நீங்கள் எடுத்த ட்ரீட்மெண்ட்டுகள், இத்தனை நாட்கள் நீங்கள் வடித்த கண்ணீர்கள், இத்தனை நாட்கள் நீங்கள் தேடி தேடி அலைந்து திரிந்து ஐயோ எனக்காக ஜெபிக்க யாரும் இல்லையோ என்று சொல்லி உங்களுக்காக ஜெபித்த அந்த ஜெபங்களெல்லாம் கேட்கப்பட்டு இந்த ஓரிரு நாட்களுக்குள்ள என் ஆண்டவருடைய பரிசுத்த தொடுதலை நீங்கள் பெற்றுக்கொண்டு இன்றைக்கு இந்த கிறிஸ்மஸ் நாளில் அன்றைக்கு இயேசு பிறந்தார் என்பதற்கு சாட்சியாக மரியாளுக்கு தேவதூதன் சொன்னது போல, பயப்பட வேண்டாம், நீங்கள் தேவனிடத்தில் கிருபை பெற்றிருக்கிறீர்கள், நீங்கள் ஒரு கர்ப்பத்தை தரிக்கப் போகிறீர்கள், நீங்கள் உங்களுடைய கர்ப்பத்தில் ஒரு குழந்தையை சுமக்கப் போகிறீர்கள். அந்த சுகமான சுமை உங்கள் வாழ்வில் கிடைக்கப் போகிறது இயேசுவின் நாமத்தினால. இன்றைக்கு இந்த நாளில் கிறிஸ்துவின் பிறப்பை அனுசரித்து கொண்டிருக்கக்கூடிய, சந்தோஷத்தை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்களில் இயேசு பிறந்தார் என்ற செய்தி எப்படி இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய ஒரு வெளிச்சமோ, அல்லது இயேசு பிறந்தார் என்ற செய்தி இந்த உலகத்திற்கு எவ்வளவு பெரிய ஒரு மிகுந்த சந்தோஷமோ, அதே போல உங்கள் குடும்பத்திற்குள்ள 10 வருடம் ஆகிவிட்டது, 15 வருஷம் ஆகிவிட்டது, 18 வருஷம் ஆகிட்டுங்க, 20 வருஷம் ஆகிவிட்டது, நான் ஒரு குழந்தையை தத்தெடுக்கலாம் என்று யோசிக்கிறேன், நான் ஏதாகிலும் ஒரு வழியில் இந்த இடத்தை விட்டு, என் குடும்பத்தை விட்டு, எங்கள் ஊரை விட்டு, எங்கள் தெருவை விட்டு வேற எங்கேயாவது போய் நான் குடியிருக்கலாம் என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி கண்ணீர் விட்டு கொண்டிருக்கக்கூடிய அன்பு மகளே, என் ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய கண்களில் உனக்கு கிருபை இருக்கிறது, அவர் உன்னை பார்க்கிறார், அவர் உன்னுடைய கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உன்னுடைய பலகீனப்பட்ட அந்த கர்ப்ப பையை என் ஆண்டவர் பலகீனத்தை மாற்றி அதை பலப்படுத்த விரும்புகிறார் இயேசுவின் நாமத்தினால. இன்னைக்கு இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்கள் கர்ப்பத்தின் கனியை என் ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உன் கர்ப்பத்தை தொட விரும்புகிறார். அவருடைய பரிசுத்த தொடுதல் உங்கள் குடும்பத்திற்குள்ள நீங்கள் கர்ப்பவதியாய் மாறுவதற்கு கர்த்தர் இன்றைக்கு உங்களை தொட்டிருக்கிறார். அவருடைய பிறப்பின் மகத்துவத்தை உலகமெங்கும் கொண்டு செல்ல வேண்டியது நமது கடமையாயிருக்கிறது. இங்கே பார்க்கும் பொழுது இந்த சுகமான சுவையில முதலாவது மரியாள் கர்ப்பத்தில் இயேசுவை சுமந்தாள். இரண்டாவதாக நீங்க பார்க்கணும்னு சொன்னா லூக்கா இந்த 2வது அதிகாரத்தில் 28வது வசனம், அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே உமது வார்த்தையின்படி உமது அடியனை இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறீர். இது யார் சொன்னது? சிமியோன். அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, வீடுகளிலிருந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அருமை பெற்றோரே, உங்க வாழ்க்கையில நீங்கள் உங்க பேரப்பிள்ளையை கையில ஏந்துவதற்கு கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். உங்களுக்கு மரணம் வராது, நீங்கள் காத்திருப்பீர்கள். தேவன் உங்கள் தலைமுறைக்கு தரும் அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் உங்கள் கரங்களிலே ஏந்துவீர்கள். நீங்கள் கரத்தில் ஏந்தி அந்த கரத்தில் சுமக்கக்கூடிய அந்த அனுபவத்தை ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு கட்டளையிடுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம என்ன தெரியுமா நினைச்சிடறோம், இனி எப்படி நடக்கும், டாக்டர்ஸ் தெளிவாக சொல்கிறாங்களே, அப்போ நம்ம ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணிக்கலாமே, எடுத்து வச்சுக்கலாமே, ஒரு பிள்ளை தத்தெடுக்கிறதுல என்ன தப்பு, அதுவும் ஒரு குழந்தை தானே, அதை நம்ம வளர்க்கலாமே. திரும்ப சொல்லுகிறேன், ஒருவேளை நீங்கள் இப்படிப்பட்ட சில சுய திட்டத்துக்கு நேராய், இப்படிப்பட்ட சில மனுஷ சத்தத்துக்கு நேராய் நீங்கள் உங்களை திருப்பக்கூடிய நேரத்தில் என் ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லப்பா, உன்னுடைய தாயின் தகப்பனும் உன்னுடைய குழந்தையை
உன்னுடைய கர்ப்பத்தில் உள்ள அந்த குழந்தைய அவர்கள் கரத்தில் சுமக்கக்கூடிய அனுபவத்தை நான் தருவேன். சிமியோனுக்கு அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கிடைச்சு. சிமியோன் இங்கே என்ன செய்கிறார்? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அந்த குழந்தையை கையிலே ஏந்தி, இங்கே வசனம் சொல்லுகிறது, தன் கைகளிலே ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்தான். நல்ல கவனிங்க, உங்கள் கையில் உங்கள் மகள், உங்கள் கையில் உங்கள் மகன் தன் குழந்தையை தருவான். அதை நீங்கள் உங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரிப்பீர்கள். விம்மி விம்மி அழுது கொண்டு இரவு நேரங்களில் படுக்கையெல்லாம் நினைத்து கொண்டு, ஐயோ என் குடும்பத்துக்கு ஒரு வாரிசை தரமாட்டீங்களா, என் மகளுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தரமாட்டீங்களா, திருமணம் முடிந்து இத்தனை நாள் ஆகிட்டுதே, என் மகனுக்கு எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பார்த்துட்டாங்களேன்னு இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்கள் குடும்பங்களில் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்வார். அதற்கான அடையாளத்தை இந்த வருடம் முடிவதற்குள், இன்னும் ஒரு சில நாட்களுக்குள், ஒரு சில மணி நேரத்திற்குள்ளே நீங்கள் காண்பீர்கள். அது எப்படி நடக்கும்? தேவனால் எல்லாம் கூடும். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். மருத்துவர்கள் சொல்லியிருக்கலாம், சில பெரிய சயின்டிஸ்ட் சொல்லியிருக்கலாம், அல்லது பெரிய சிடி ஸ்கேன் சொல்லியிருக்கலாம். எல்லா வழிகளிலேயும் உங்களை செக் பண்ணின எல்லா அறிவுகளும் எல்லா விஞ்ஞானங்களும் உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கலாம், நடக்காதுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆறுகள் இல்லாத இடங்களில் வழிகளை உருவாக்கி தந்து, இவன் என் பிள்ளை, இவன் என்னுடைய பிள்ளை, என்னை நம்பின குடும்பம், இவருடைய தலைமுறையை ஆசீர்வதிக்க வேண்டியது எனது பொறுப்பு என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கு உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். நீங்கள் நினைக்கலாம், நாங்கள் எத்தனை வருஷம் ஆண்டவரை ஆராதிச்சுட்டு இருந்தோம், ஏன் எங்கள் வாழ்க்கையில் மட்டும் ரொம்ப தாமதமாக இருக்கிறது என்று சொல்லி. என் அன்பு தேவ பிள்ளைகளே, தாமதத்துக்கு பின்னாடி ரொம்ப தரமான தி பெஸ்ட் ஒன்றை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். இந்த சுகமான சுமையில் இரண்டாவது காரியம், அவன் கரத்தில் சுமந்தான். முதல்ல அவள் கற்பத்தில் சுமந்தாள், இப்போ சிமியோன் கரத்தில் சுமந்துட்டாரு. நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட பாக்கியத்தை தருவார். அருமையான அங்கிள் ஆண்டி, உங்கள் பேரப்பிள்ளையை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டுட்டு, ஆண்டவரே குழந்தைய மட்டும் கண்ணில் காட்டுங்கப்பா, அது வரைக்கும் எனக்கு ஜீவனை தாங்கப்பா, என் பிள்ளையை பார்த்துட்டு நான் போயிடுறேன்னு நீங்கள் அழுது கொண்டு இருக்கிறீங்க. இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன், அவர் உங்களுக்கு பேரப்பிள்ளையை தருவார். உங்கள் பேரப்பிள்ளையை பார்க்கறது மாத்திரமல்ல, அவளுக்கு பிறக்கிற குழந்தை பூட்ட பிள்ளை, அதையும் நீங்கள் பார்ப்பீங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை மகிமைப்படுத்துறதுக்கு மட்டும் தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. நீங்கள் இருக்கிற இடம், நீங்கள் நிற்கிற இடம், பக்கத்தில் யார் இருக்கா, நான் எந்த சர்ச்சு, நாங்கள் ஆமேன் இயேசு எல்லாம் சொல்ல மாட்டோம், நாங்கள் அல்லேலியா எல்லாம் சொல்ல மாட்டோம். சொல்லாதீங்க, அவரை மகிமைப்படுத்துங்க. உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, உங்களுக்கு எனக்கு எந்த தொடர்பும் இல்லை. நான் ஒரு சாதாரண மிஷினரி. ஆனால் உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்கள் வீட்டுக்குள்ள அந்த அழுகை சத்தம் கேட்கும், உங்கள் கைகளில் அந்த பிள்ளையை நீங்கள் தூக்கி சுமப்பீர்கள். இயேசுவின் நாமத்தினால அந்த அற்புத அடையாளம் இந்த வருடம் முடிவதற்குள்ளதாக அந்த அடையாளத்தின் அந்த முதல் புள்ளியை, அந்த முதல் டச், ஒரு பரிசுத்த தொடுதலை, அந்த ஒரு பரிசுத்த உணர்வை உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகள் அனுபவிப்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. மூன்றாவது, இதே லூக்கா 2வது அதிகாரத்தில் நாம் இன்னொரு காரியத்தை பார்க்க முடியும். 38வது வசனம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 37லேருந்து படித்தா உங்களுக்கு புரியும். இங்கே அதிக வயது சென்றவள், ஏறக்குறைய 84 வயது, அந்நாளை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். என் சகோதரனே, என் சகோதரியே, இயேசுவாகிய வெளிச்சம் இந்த உலகத்தில் வர வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு ஆறுதல் வர காத்திருந்தவர்கள் அநேகர். அதுபோல உங்கள் குடும்பங்களுக்குள்ள ஒரு பெரிய நன்மை நடக்க வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ பேர் ஜெபித்து கொண்டிருக்கலாம், எத்தனையோ பேர் அழுது கொண்டிருக்கலாம். நான் விசுவாசிக்கிறேங்க, ஒரே ஒரு காரியம், என் அருமையான பிள்ளைகளே, நிறைய பேர் நீங்கள் ஒரு தப்பு பண்ணுறீங்க. கொஞ்ச நாள் ட்ரை பண்ணுறீங்க, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, குழந்தை பாக்கியம் இல்லை, குழந்தை பாக்கியம் தாமதப்படுது. அது தாமதப்படுதுங்க, அது இல்லைன்னு இல்லையே, அது தாமதம் தாங்க, அது தடை இல்லை. அதை நீங்கள் தாமதமாக பாருங்கள். தாமதமாகிற காரியங்களில் தேவனுடைய பரிசுத்த தொடுதல், தேவனுடைய அனாதி தீர்மானம், கர்த்தர் நேரடியாக உங்களுக்காக யுத்தம் செய்வார். நான் அதை சொந்த கண்களினால் பார்த்துருக்கிறேன், எத்தனையோ பேருடைய குடும்பங்களில் பார்த்துருக்கிறேன். உங்கள் வீட்டிலே அந்த அற்புதம் நடக்குங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? மூன்றாவது, நீங்கள் அதை சுமக்கணும், மனசுக்குள்ளே சுமக்கணும், நம்பணும், விசுவாசிக்கணும், அதை ஏற்றுக்கொள்ளணும், பொறுமையாக இருக்கணும். நமக்கு விரோதமாய் பலர் பலவிதமாக பேசுவார்கள். எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே நீங்கள் கொடுக்கணும், பதில் கொடுக்கக்கூடாது, அப்படியே பார்க்கணும், பார்த்துட்டே இருக்கணும். உங்களுடைய சிரிப்புக்கு பின்னாடி ஒரு அர்த்தத்தை என் தேவன் தருவார். ஒரு அருமையான ஒரு குடும்பத்தை குறித்து நான் நீங்கள் சொல்ல விரும்புகிறேன். 8 வருஷம் முடிஞ்சிருச்சு, வெளி தேசத்தில் இருக்கிறாங்க.
அங்கே ரொம்ப காஸ்ட்லின்னு சொல்லிட்டு வருஷத்தில் ஒரு முறை இங்கே வந்து ட்ரீட்மெண்ட்டு எடுப்பாங்க, அதுக்கப்புறம் அங்கே போயிடுவாங்க. ஆனால் அவங்க 2 பேரும் என்கிட்ட சொல்கிற ஒரு காரியம், ஃபோனில் பேசுவாங்க அடிக்கடி. அவங்க சொல்லுவாங்க, பிரதர், ஆண்டவர் எங்களுக்கு தராமல் வேறு யாருக்கு கொடுப்பார்? நிச்சயமாய் கர்த்தர் எங்களுக்கு நன்மை செய்வார்னு நான் சில நேரத்தில் பார்ப்பேன். அவங்க கூட படித்த வேறு பிள்ளைகளுக்கு திருமணம் முடிஞ்சு 2 பிள்ளைகளை தூக்கிட்டு போகும்போதெல்லாம் அவங்க இருதயம் எப்படி பாடுபடும்ல. ஆனால் காத்திருக்கிறார்கள். அந்த காத்திருப்பு, அந்த மனசுக்குள்ளே சுமக்கிற அந்த சுமை, அது ஒரு சுகமான ஒரு அனுபவம். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் பாருங்கள், இந்த வசனம் சொல்லுகிறது. அன்னால் இது நல்ல ஒரு அருமையான ஒரு வார்த்தை இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அவளும் அந்நேரத்தில் வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து, இயேசுவை அவள் புகழ்ந்துட்டு எருசலேமிலே மீட்பு உண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். பாருங்க, ஒரு பெரிய விடுதலைக்காகத்தான் இயேசு இந்த உலகத்திலே பிறந்தார். இருளில் கிடந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். என்னுடைய வாழ்வில் பார்த்த நிறைய காரியங்களில் ஒன்று, கடைசியாக நான் இந்த வார்த்தையை முடிக்கிறேன். உங்கள் வீடுகளில் பெற்றோர்களை கனம் பண்ணுங்க. உங்களை விட வயதில் பெரியவர்களை கனம் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப முக்கியமான காரியம். சில நேரங்களில் உங்கள் வாழ்க்கையில் சில நன்மைகள் தாமதிக்கும் பொழுது, சில நேரங்களில் சில காரியங்கள் உங்கள் வாழ்வில் இது கடினம் என்று சொல்லும் பொழுது, பெற்றோரை உடனடியாக, மாமனார் மாமியாரை உடனடியாக தவறான வார்த்தைகளினால் சந்தேகிக்கிறீர்கள், கடினமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறீர்கள். சில நேரங்களில் பெற்றோரை கனம் பண்ண வேண்டிய இடங்களில் விட்டு கொடுத்துறீங்க. பெற்றோரை தூக்கி வைத்து கொண்டாட வேண்டிய இடங்களில் விட்டு கொடுத்துக்கிறீங்க. மொத்தத்தில் அவர்களை ஒரு பிளாட்ஃபார்மில், ஒரு தளத்தில் நின்று கம்பீரமாய் நடக்க வேண்டிய நாட்களில் அவர்களை முடங்கி கிடப்பதற்கு நீங்கள் காரணமாக இருக்கிறீங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உலகத்தில் நீங்கள் எந்த பகுதியில் வேணாலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம். எந்த சூழ்நிலையிலையும் உங்கள் தாய் தகப்பனை விட்டுறாதீங்க. அவர்களை பிடித்து கொள்ளுங்க, அவர்களை கனம் பண்ணுங்க, அவர்களுக்கு நல்ல உணவுகளை வாங்கி கொடுங்க. ஒரு சகோதரன் என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க, எங்கள் அம்மா அப்பாவுக்கு என்ன குறை? அந்த கிழவனுக்கும் கிழவிக்கும் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்க வேண்டியது தானே, 2 பேருக்கும் பென்ஷன் வருது, சாப்பிட்டுட்டு இருக்க வேண்டியது தானே, என்னத்துக்கு ஊருக்கு வந்து அம்மா அப்பாவை பார்க்கக்கூடாதான்னு கேட்டிருக்கதானே பதில். ஒன்று சொல்கிறேன், இருக்கும் பொழுது நன்றாய் நீங்கள் கவனிங்க. இன்றைக்கி ஒவ்வொரு தமிழ்நாட்டில் உள்ள பல மாவட்டங்களுக்கு நாங்கள் போய் பார்க்குறோம். கண்ணீரோடு சொல்லுகிறேன், முதியோரை கனம் பண்ணாததுனால இன்றைக்கி பல முதியோர் பசிக்காக, பாசத்துக்காக, அன்புக்காக ஏங்கி தவிக்கக்கூடிய ஒரு நிலைமை. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தேன் என்னால் சொல்ல முடியாது. ஆனால் அந்த கடைசி நாட்களில் என் பெற்றோரை சந்திப்பதற்கு, என் பெற்றோரை பார்ப்பதற்கு, அவர்களை பராமரிப்பதற்கு, அன்பு காட்டுவதற்கு, முத்தம் கொடுப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி. நான் ஆரம்ப நாட்களில் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். எனக்கிட்டே அந்த எண்ணம் இருந்துச்சு, அப்பா அம்மா டீச்சர்ஸ் தானே, அவர்களிடத்தில் இல்லாத பணமா, நம்ம தான் ஊழியக்காரன், நம்மள்கிட்ட ஒன்றுமே இல்லை, அவர்களிடத்தில் எல்லாமே இருக்குதுன்னு. ஆனால் கொஞ்சமாக நான் அவர்களை புரிந்து கொள்ள ஆரம்பித்தேன். நான் நன்றாக புரிந்து அவர்களோடு அதிக பாசத்தை காட்டி அவர்களுக்கு பிடித்த காரியத்தை எல்லாம் வாங்கி கொடுத்து அவர்களோடு நான் கிட்ட போய் சேருகிற நேரம் கர்த்தருடைய ராஜ்யத்தில் அவர் எடுத்துக்கொண்டார். இன்றைக்கி நான் அதை இந்த இடத்துல உங்களுக்கு நான் தெரியப்படுத்துறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்கள் வீட்டில் இருக்கிற பெற்றோரை நேசித்து கொள்ளுங்கள். சமீபத்தில் இது சொன்ன காரியம் திரும்ப சொல்லி முடிக்கிறேன். பேரப்பிள்ளைகளை கூட்டிகிட்டு ஒரு அம்மா அப்பா வராங்க. யாரை பார்க்குறதுக்கு? தன்னுடைய தாய் தகப்பனை பார்க்க வராங்க. அப்போ தாய் தகப்பனுக்கு ஃபோன் பண்ணி, ரூமில் ஏர் ஃப்ரெஷ்னர் அடிக்கணும், இது இப்படி இருக்கணும், அது அப்படி இருக்கணும், நீங்கள் கையில் இதை போட்டுக்கோங்க, மாஸ்க் போட்டுக்கோங்க, இதெல்லாம் கூப்பிட்டு யார் சொல்கிறா? மகன் தன்னுடைய தாய் தகப்பனுக்கு சொல்லலாம். ஏன், என் பிள்ளைகள் வரும்பொழுது நீங்கள் உங்கள் மேலே உள்ள அழுக்கு, உங்கள் மேலே இருக்கக்கூடிய கிருமிகள் என் பிள்ளைகள் மேலே பற்றக்கூடாது, என் பிள்ளைகள் வளரக்கூடிய சூழ்நிலைமைகள் வேறு, இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், இதுவே முதல்ல உனக்கு ஒரு சாபமாக போயிருமாப்பா. எவ்வளோ பெரிய கடினமான இது தண்டனை இல்லை, இது உயிரோட வைத்து புதைக்கக்கூடிய ஒரு அனுபவம். பெற்ற தாய் தகப்பனிட்ட என் பிள்ளைகளை நான் கூட்டிகிட்டு வரும்பொழுது நீங்கள் மாஸ்க் போட்டுடுங்க. எப்போ? கொரோனா டைமில் இல்லை, இப்போ 2024 மாஸ்க் போட்டுக்கோங்க. நல்ல மாஸ்க்கு, காஸ்ட்லி மாஸ்க்கு நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், அதை போட்டுக்கொள்ளுங்க. பிள்ளைகளை நீங்கள் க்ளவுஸ் போட்டுக்கோங்க. பிள்ளைங்களை நேரடியாக தொடாதீங்க. இதுக்கு பார்க்காமலே இருக்கலாமே. அவங்க பிள்ளைகளை பார்க்கணுன்னு அப்படி பெரிய இது இல்லையே. அவங்க மகனுடைய பேச்சை கேட்டு எல்லாம் செய்துருக்காங்க. எல்லாம் செய்து முடிச்சுட்டு இருக்கும்போது அந்த வீட்டுக்கு நான் ஜெபிக்க போகிறேன். நடந்த சம்பவம். ஒருவேளை இன்றைக்கி நீங்கள் அதை பார்த்துட்டு இருப்பீங்க. எவ்வளோ மனவேதனையாக இருந்துச்சு தெரியுமா? நான் மனசுக்குள்ள நினைக்கிறேன், இவங்க 2 பேருக்கும் கொரோனா இருக்குது போல் அப்படின்னு நான் பயந்துட்டு இருக்கிறேன்.
ஆனால் பேச்சில் தான் தெரிஞ்சிச்சு. நான் அந்த குடும்பத்தை சந்திக்கவே விரும்பலை. அந்த தாய் தகப்பனை ப்ளஸ் பண்ணிவிட்டு அவர்களை ஜெபிக்க வச்சுட்டு அவங்கள ப்ரேயர் பண்ணி அந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக கடந்து வந்தேன் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தருக்கு சித்தமானால் சீக்கிரத்தில் இந்த முதியோர்களை பகல் நேரம் பராமரிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு திட்டத்தை ஆண்டவர் எங்கள் கரத்தில் கொடுத்துருக்கிறார். கர்த்தர் அதை செய்து முடிப்பார். பெரிய ப்ராஜெக்ட், அது பெரிய ப்ராஜெக்ட்னா கோடிகள் செலவாகும். நல்ல பெரிய கட்டடம் தேவை, அதுக்குள்ளே எல்லா வசதிகளும் தேவை. அதை 21ஆம் தேதி டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி சென்னையில் திருவொற்றியூரில் அதை ஆரம்பிப்பதற்கு கர்த்தர் கிருபை பண்ணார். என் அன்பு ஜெப பிள்ளைகளை, சுகமான சுமை எப்படி தெரியுமா இருக்கும்? மரியாள் அவளுடைய கற்பத்தில் அந்த சுகத்தை சுமந்தாள். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிமியோன் அந்த சுகத்தை கரத்தில் சுமந்தார். மூன்றாவதாக அன்னாள் மனதில் சுமந்தாள். ஒருவேளை மனதுக்குள்ளே சுமந்துட்டு இருக்கிறீங்க, ரொம்ப விவசாயிச்சு பிரதர், வேலை சரியாக நடக்கலை, வேலை சரியாக செட் ஆகலை, கம்பெனிகள் மாறிக்கிட்டே இருக்குது. இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், விசுவாசத்தோடு இயேசுவை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் வாழ்வில் இன்றைக்கு ஒரு அற்புதம், இன்றைக்கு ஒரு அற்புதம். இப்பொழுது நான் ஜெபிப்பதற்கு முன்பதாக அந்த எல்டர்லி டே கேர் ப்ராஜெக்ட், அது ஒரு ஷெல்டர், பகல் நேரம் மட்டும்தான் அது நடக்கும். அந்த காட்சிகளை பாருங்கள், பார்த்து முடித்தோடனே உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. இப்போ நம்ம இன்னைக்கு இங்கே ஒரு 12 நபர்கள் நாங்கள் கௌரவப்படுத்துகிறோம். அந்த கௌரவத்திற்கான ஒரு அன்பு, ஒரு ஐக்கியம், ஒரு அடையாளத்திற்கு ஒரு பிரதான சொந்தமாக இருக்கக்கூடிய எங்கள் அருமையான கில்பர்ட் ராய் அங்களை முன்பதாக அழைக்கிறேன். நம்ம எல்லாருடைய பலத்த கரகோஷங்களோடு எல்லாரும் கரங்களை தட்டி. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஏதோ என் மனசில் சில காரியம் தோணுச்சு. மேத்யூ பிரதரை எப்போவுமோ தெரியும். அப்போவுமே என் மனசுக்குள்ள ஒரு கேள்வி வரும், ஏன் இந்த ஆள் பணத்தை எல்லாம் கொண்டு போட்டு நேபாளில் கொண்டு போகிறாரு? நேபாளில் கொண்டு விதைக்கிறாரு, ஏன் இருக்கும்? இதை மெட்ராஸில் விதைக்கக்கூடாதா? அப்படி எனக்கு மனசில் நிறைய எண்ணம் எவ்வளோ ஜனங்க இருக்காங்க, இவங்க விதைக்க மாட்டேங்கிறாரு. உண்மையில் அதை திங்க் பண்ணி பார்த்தா நேபாள் ஒரு நல்ல பூமி, விதைகளை விதைக்குள்ளதுக்கு நல்ல பூமி. அவர் வேத வசனத்தை அங்கே விதைக்கிறாரு, நல்ல கனிகளை கொடுக்கறது. அவரோட விஷயம் பாருங்கள். நான் என்கிட்ட சொன்னார், அங்கிள் ஒரு 12 பேர் 70 வயசுக்கு மேலுள்ள எல்டர்ஸை நம்ம கூட்டி கொண்டு வந்து நம்ம மீட்டிங்கில் ஆனர் பண்ணோம். நான் சொன்னேன், இது யாருமே பண்ணாத ஒரு, எனக்கு அந்த சோசியலாம் பண்ணியிருக்காங்க, ஆனால் இது யாரும் பண்ணலை. நல்ல ஒரு திட்டம். எல்டர்ஸை ஆனர் பண்ணோம். மூலையில் வீட்டில் ஒதுங்கி இருப்பாங்க, யாருமே கண்டுக்கிட மாட்டாங்க. வீட்டு வந்தாலும் பிள்ளைய கதை தட்டிக்கிட்டு அவங்கள்ட்ட பேசிட்டு இவங்க உள்ளாலே இருக்க வந்திருப்பாங்க. நிறைய பார்க்கணும் இல்லையா? அப்படி ஒவ்வொரு எல்டர்ஸாக எனக்கு செலக்ட் பண்ணதுக்கு திங்க் பண்ணி பார்த்தேன். ஒவ்வொரு ஆளாக கூப்பிட்டேன். ஐயா வந்தால் ரொம்ப நேரம் உட்கார முடியாது, ஒரு அரை மணி நேரம் இருக்கலாம், 1 மணி நேரம் இருக்கலாம். எனக்கு 82 வயசு ஆகுது. என்னை யாரும் கூட்டி கொண்டு கூட வர மாட்டாங்க. அநேகருக்கு பதில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் ஹெயில் அண்ட் ஹெல்த்தியான எல்டர்ஸை தேடினா எனக்கு கொஞ்சம் பேர் கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா பிள்ளைகள் கனப்படாவிட்டாலும் அந்நியர்கள் கனப்படாவிட்டாலும் ஒரு தேவதாசர், ஊழியக்காரர், நேபாள்காரர் ஒரு கனப்படுத்துகிறாரு, அதுக்காக நம்ம கொஞ்சம் வாலண்டியர்ஸை ஏன் தேர்ந்தெடுக்கக்கூடாதுன்னு ஒரு 12 பேரை நான் செலக்ட் பண்ணேன். அப்புறம் தான் திங்க் பண்ணேன், இன்னும் நிறைய பேர் வந்தாங்க. ஆனாலும் வர முடியாத லெவலில் இருக்காங்க. அவர்களை ஆனர் பண்ணுவதற்காக நம்முடைய கேவன் டிவி சார்பில் நாம் இன்று பிரதமர் மேத்யூ அவர்களை வரவழைக்கிறேன். எல்டர் பர்சன் மிஸ்ஸஸ் கான்ஸ்டன்ஸ் செல்வராஜ் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். வயதில் மிகவும் மூப்பர்கள், ஒரு தலைமை ஆசிரியராக படிப்புரிந்து நல்ல ஆசிரியர் விருது பெற்றவர்கள். அவர்களை கௌரவப்படுத்துவதில் ஹெவன் டிவி அவர்கள் பெருமிதப்படுகிறார்கள். நாங்கள் உங்களை பாராட்டுவதில் பெருமிதம் படுகிறோம். இந்த பொன்னாடையை ஹெவன் டிவி பிரதர் மேத்யூ அவர்கள் அணிப்பார்கள். அத்துடன் அவர்களுடைய ஒரு கேடயத்தை மேத்யூ அவர்கள் வழங்குவார்கள், கௌரவிப்பார்கள். கரகோஷங்களை எழுப்பி அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். நம்ம இதில் இருக்கிற சீனியர் சிட்டிசன் அவர் தான். மறுபடியும்
கடைசியாக அருண் ஜோசப் அவர்கள் 2 வார்த்தை பேசணும்னு துடிக்கிறாரு. அதனால் அவர்கிட்ட மயக்க கொடுக்குறேன், 2 வார்த்தை பேசுவார். அல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? தெம்பாக இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? நீங்கள் வந்த இடம் நல்ல இடம், சிறப்பான இடம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு பிடித்தமான இடம். எல்லாரும் அங்கங்கேயே நிற்கிறாங்க. நீங்கள் மட்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த இந்த நல்ல விழாவிலே கலந்து கொள்ளுகிற ஒரு பாக்கியத்தை பெற்றவர்கள். இந்த படத்தை பார்த்தீங்களா? இவர் பெற்ற பிள்ளையா? நம்ம எல்லாரும் பசு போல பிள்ளைய பெற்று வளர்த்து ஆளாக்கி கலெக்டராக்கி அடித்து முடித்து அந்த வட்டத்துக்குள்ளே இருக்கிறோம். அது வாழ்க்கையா? அது வாழ்க்கை இல்லை. இதுதான்ப்பா வாழ்க்கை. இந்த மாதிரிப்பட்ட காண்பெறாத பிள்ளைகளுக்கு ஏராளமான உதவிகளை செய்து ஒரு வசனம் மத்தேயு 25 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அவர் வருகையின் போது வலது பக்கத்தில் செம்மறியாடுகளை நிறுத்துவார். ஏழைகளுக்கு கொடுத்தனால வலது பக்கத்தில் செம்மறியாடுகளை போல எல்லாரையும் நிறுத்துவார். ஏழைகளுக்கு கொடுக்கிறவங்க, தாகமாக இருந்தேன் தாகத்தை தீர்த்தாய், பசியாக இருந்தேன் பசியை தீர்த்தாய், உணவின்றி இருந்தேன் உணவை கொடுத்தாய், அந்நியனாக இருந்தேன் சேர்த்து கொண்டாய், சிறைச்சாலையில் இருந்தேன் வந்து பார்க்க வந்தாய், நோயாளியாக இருந்தேன் என்னை குணப்படுத்தினார் சொன்னாரா இல்லையா? ஏழை ஒருவனுக்கு நீ எதை செய்கிறாயோ அதை எனக்கே செய்தார். அல்லேலூயா. கிருபையும் இரக்கம் நிறைந்தவரே, பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தெய்வமே உமக்கு நன்றி. இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டிருக்கிறாங்க, காட்சிகளை பார்த்துருக்குறாங்க. யாராக இருந்தாலும் உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் ஆண்டவரே, அன்றைக்கு மரியாள் எப்படி தன்னுடைய கற்பத்தில் இயேசுவை சுமந்தாலோ அதே போல ஒரு பெரிய நம்பிக்கையை இன்றைக்கு கத்தத்தாங்க. எனக்கு ஆண்டவர் நன்மை செய்வார் என்று சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கையை தாங்கப்பா. அடுத்ததாக ஆண்டவர், நாங்கள் பார்த்த ஒரு காரியம், சிமியோன் இயேசுவை கரத்தில் சுமந்தார். அப்படி எங்களுடைய சொந்த கண்களினால் எங்கள் பிள்ளைகளை சுமக்கிற அந்த ஒரு அனுபவத்தை கர்த்தர் எங்களுக்கு தாங்கப்பா. மூன்றாவதாக ஆண்டவரே, அன்னாளை குறித்து பார்த்தோம். அன்னாள் அவ்வளோ பெரிய வயது, ஒரு விதவை சகோதரி. அவளுடைய எல்லா சுகங்களும் அவளுடைய எல்லா சந்தோஷங்களும் உடைக்கப்பட்ட ஒரு நிலைமை. ஆனாலும் உபவாசித்து காத்திருக்கிறாள், எப்படி ஆகிலும் ஒரு நன்மை உண்டாகும் என்று சொல்லி அவள் இயேசுவை நோக்கி இருந்தாள், காத்திருந்தாள். அந்த ஒரு அன்பு, அந்த ஒரு சந்தோஷம், ஒரு காத்திருப்பு, ஒரு விசுவாசம் எங்கள் வாழ்விலையும் உண்டாகட்டும். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்வில், அநேக சீனியர் சிட்டிசன் அங்கிள் ஆண்டி உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய நம்பிக்கை தரக்கூடிய ஒரு நல்ல செயல் திட்டத்தை கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுங்கான்கடை பகுதியில் செய்வதற்கு கர்த்தர் இன்றைக்கு பலப்படுத்தி இருக்கிறார். அதற்காக ஜெபிக்கிற, உழைக்கிற, கொடுக்கிற, குறிப்பாக அதை ஆரம்பித்து வைத்த ஒவ்வொரு தனி நபர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. 12 பேர் அடையாளமாய் நின்று அதை அருமையான கில்பர்ட்ராய் அங்கிள் மூலமாக கர்த்தர் அதை ஆண்டவரே வேலையை ஆரம்பித்து வைக்க கிருபை செய்திருக்கிறார். அடுத்த வருஷத்தில் கர்த்தருக்கு சித்தமானால், கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் நாங்கள் எல்லாரும் உயிரோடு இருந்து அந்த காரியத்தை செய்து முடிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. பார்த்த காட்சிகளின் நிமித்தம் இவர்கள் வாழ்வில் அதை ஏற்றுக்கொள்வதற்கும், ஆண்டவரே அதை கர்ப்பத்தை சுமப்பது போல மனதில் சுமந்து கொள்வதற்கும், அது சரியான நேரத்தில் எப்படி டெலிவரி ஆகிறதோ அதே போல ஏற்ற நேரத்தில் முன்குறிக்கப்பட்ட நாளிலே ஆண்டவரே அந்த செயல் திட்டத்தை எங்களுடைய சொந்த கண்களினால நாங்கள் கலந்து கொண்டு அதை திறந்து வைப்பது போல இன்றைக்கும் கற்பத்தின் கனிக்காய் காத்திருக்கக்கூடிய என் அன்பு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் இயேசுடைய பரிசுத்த இரத்தம் ஒவ்வொரு எலும்புகளுக்குள்ளே, ஒவ்வொரு நரம்புகளுக்குள்ளே, ஒவ்வொரு இரத்த நாளங்களுக்குள்ளேயும் அப்பாவுடைய பரிசுத்த இரத்தம் தெளிக்கப்படட்டும். என் நன்மை செய்திருப்பதற்காய் நன்றி. நீர் பரிசுத்த தொடுதலினால இவர்களை உற்சாகப்படுத்தியிருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஹெவன்ஸ் கார்டனை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டுமானால் என்னை தொடர்பு கொள்ளுங்க. உங்களிடத்தில் நேரடியாய் அந்த காரியங்களை பேசுகிறேன். தொலைக்காட்சி மூலமாக எல்லா விவரங்களையும் காட்ட முடியாது, காட்டக்கூடாது. எனவே நீங்கள் பேசுங்க. அது முதியோருக்கான ஒரு மகுடமாய், நம்முடைய பெற்றோருக்கான ஒரு கிரீடமாய் அமையும். கர்த்தர் அதற்குரிய தேவைகளை சந்திக்கும்படியாய், அதற்குரிய சரியான ஸ்பான்சர்களை எழுப்பும்படியாய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மே காட் பிளஸ் யூ. நீங்களும் இந்த தரிசன நிறைவேறுதலில் உங்களை ஒரு பங்காளராய் இணைத்துக் கொள்வதற்கும் இதற்காக உதவி செய்ய விரும்புகிறவர்கள் பிரதர் பி மேத்யூ, 153/20 வாட்டர் டேங்க் ரோடு, நாகர்கோயில் 629001 என்ற முகவரியில் தொடர்பு கொள்ளுங்கள்.
மேலும் தொலைபேசி எண்கள் 9944244485 என்ற எண்ணில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இந்த எண்ணில் ஜிபே வசதி உண்டு. நேபாளுக்காக நாங்கள் செய்து வரும் செயல் திட்டங்களை அறிந்து கொள்ள www.feednepalngo.org என்ற இணையதளத்தை பயன்படுத்தவும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.